வரைய தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் நீ. இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் சமூக நீதி என்று சொன்னால் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இவரா? இவர் தானே? ஓ இவரா? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கிய காரணம், இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் ரெண்டு? சரி. 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கி எத்தனையோ போராட்டங்களை நடத்தி வயல் மறியல், சாலை மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு, மனித சங்கிலி. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அன்றிருந்த ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். ஐயாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த காலத்தில். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்னே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. தெரியுதா உனக்கு? இவன் எங்க பாத்து ஞாபகம் இருக்கே? இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். உன் வயிற்றில் 7 பிறப்பும் உன் வயிற்றில் யான் பிறக்க அருள் புரிவாய், யான் பிறக்க அருள் புரிவாய் என்றாயே. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். போன காட்ராவுல தப்பிச்சிட்டாரு, இந்த காட்ராவுக்காக வெயிட்டிங். கண்ணே, இன்னைக்கு நீ எங்கிருந்து தப்பிச்சிடலாம். இதை சாபமாக எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? ஆட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை. ஆனா திட்ட முடியல, ஏன்னா பெரிய மனுஷனா இவன். தேர்தலுக்கு தேர்தல் தாவர ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன எல்லாரும் அடிக்கடி கட்சி மாறுறவன்னு இங்க சொல்றானுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், குறைஞ்சு மரத்துக்கு மரம் தவம் போது மனுஷன் கட்சி கட்சி தவற என்ன தப்புங்க? மக்கள் என் பின்னாலே முழுதும் வர மறுக்கிறார்கள். இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க. எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான். அதனால பிதற்றுகிறார், தயங்குகிறார்கள். ஏனோ தெரியவில்லை, ஏனோ தெரியவில்லை. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அறிவித்திருக்கின்றார்கள், மாதம் உங்களுக்கு 1500 ரூபாய். நமக்கு எவன் செத்தா என்ன, நம்ம கமிஷன் எவ்வளவுங்கிறது முக்கியம். எப்படி வேணா எடுத்துக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் அத்தியாவசியமாக நான் பார்க்கின்றேன். விளக்கெல்லாம் யாருக்கிட வேணும், அதுல நம்மளுக்கு என்ன கமிஷன் வேற, அதை சொல்லு. 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், அப்படியே கோவம் வரணும். அப்படியே உள்ள கடிச்சு இறங்கு. வருமா? என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். ஏண்டா அறிவு கட்டவனுங்களா நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. கடலூர் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். ஐயோ, இந்த அவசரப்படுறானே. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த? அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயர்கின்ற பந்து இது, தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது, காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது. அதனால் அவர்கள் அடித்துக்கொண்டே இருக்கட்டும். எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீறு நடை போடுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும், பார்க்கலாம்.
வா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். கல்விக் கொள்கைன்னு ஏன் மும்மொழி கொள்கை மூலமா இந்திய திணிக்கிறீங்க? தம்பி, வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இந்தி கத்துக்கிட்டா அறிவாளியா இருக்கலான்னு தான் இந்த வேலைய பண்ணோம். நீங்க கத்துக்கலன்னா போங்க, மத்தவங்களை கத்துக்க சொல்லுங்க, அவங்களாவது படிக்கட்டும். இந்தி படிச்சா அறிவாளிகளா இருக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டுக்கதை. உங்களுடைய இந்திக்கார அறிவாளி குஞ்சுகளை நீங்களே பாருங்க. ரிப்போர்ட் சொல்லுது. அதான் படிக்காத மாணவர்களுக்கு விஸ்வகர்மா மூலமா கடன் கொடுத்து குல தொழில் பண்ணுங்கன்னு உதவி பண்றோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? சரியா சொன்னீங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். புதிய கல்விக் கொள்கை மூலமா பசங்களை படிக்க விடாம பண்ணி, படிக்கலனா உங்க அப்பா செஞ்ச அதே வேலையை நீங்களும் பாருங்கன்னு குல தொழில பண்ண சொல்றீங்க. இதனால செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைப்பான். ஏற்கனவே நீட்டை கொண்டு வந்து பல மருத்துவர்களை கொன்ன நீங்க இப்போ படிக்க விடாம பண்ணி குலத்தொழிலையும் ஆதரிக்கிறீங்க. இதைத்தானே உங்க மனுஸ்மிருதியும் சொல்லுது. ஆக மொத்தம் பாஜக திரும்ப திரும்ப மனுஸ்மிருதி மூலமா மக்களை அடிமைப்படுத்த தான் பாக்குறீங்க. இதுதான் உங்க புதிய கொள்கையோட அஜெண்டாவா? நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். மோடி வணக்கங்க மோடி, கொங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை போட்ட. லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை போட்ட. கேட்க மட்டும்தான் சொல்லுங்க. 400 ரூபாய் வித்து சிலிண்டர் 1025 ரூபா விலை ஏற்றிட்டு பொம்பளைங்க தாரி அடுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியும் மோடி அவர்கள் ஒரு தேடிதா அப்படியா? என் உடம்பு துடிக்குதியா? இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க.